வணக்க மக்களே! இன்னைக்கு நம்ம வந்து இன்ட்ராடேல வந்து 800 ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். அதோட டீட்டெயில் தான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். நம்ம எப்படி வந்து அந்த ப்ராஃபிட்ட வந்து ஏர்ன் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? எந்த இடத்துல வந்து கரெக்ட்டான பர்ச்சேஸ் சேல் பண்ணதால தான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க போறீங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க வந்து நம்ம வந்து என்னன்னா ஜியோ ஃபினான்ஸ் தான் இன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். அதோடைய டீட்டெயில்ஸ் பாருங்க. அதோட டீட்டெயில்ஸ் வந்து பாருங்க. எப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து ஓப்பனிங் வந்து அதாவது ப்ரீ க்ளோஸ் வந்து 300.40ல வந்து அது நேத்து வந்து க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு வந்து என்னன்னா 310 அதாவது வந்து ஒரு 0.3 வந்து லெஸ்ஸா தான் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப லோவா போயிடுச்சு. ரொம்ப லோவா போயிடுச்சு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6.5 ரூபீஸ்க்கு வந்து டவுன்ல தான் போச்சு ஆக்சுவலா நேத்தோட. இங்க பாருங்க லோன் இருக்கு பார்த்தீங்களா? 293.5 இதுதான் வந்து ஹையஸ்ட் லோ. ஆக்சுவலா பாருங்க, நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது காமிக்கிறேன் நானு. இந்த லோ பாத்துங்க. 293.5 தான் வந்து லோ. ஓகேங்களா? ஏன் அந்த லோ உங்கள பாத்துக்க சொன்னேன்னா, நம்ம நம்ம இங்க பாருங்க, பையிங் ஆவரேஜ் பிரைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? நம்ம எந்த இடத்துல வாங்கியிருக்கோம்னு பாருங்க கரெக்ட்டா. ஓகேங்களா? அ எங்க வாங்கியிருக்கேன்னா, 293.8ல வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது வந்து அந்த அத்தன டவுன் வந்தாலுமே நம்ம வந்து கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணி, இதுக்கு வந்து நம்ம அந்த ஹையஸ்ட் லோக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்குள்ள டிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் வந்து அதாவது 50 போச்சுங்களா, 0.3 தான் வந்து அதோட டிஃபரன்ஸாவே. கரெக்ட்டா அந்த இடத்துல நம்ம கரெக்ட்டா கெஸ் பண்ணி அந்த இடத்துல வாங்கியிருக்கோம். நம்ம சேல் பண்ண ரேட் வந்து 29 295.8 அதாவது வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ₹2 வந்து எக்ஸஸா போகும்போது, நம்ம வந்து 400 ஷேர்ஸ்ன்றதால ₹2 எக்ஸ்ட்ரா போகும்போது 800 நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சது. ஓகேங்களா? அதோட சார்ட் காமிக்கிறேன் வாங்க. இதுதான் அந்த ஷேரோடைய இன்னைக்கோட சார்ட். இங்க பாருங்க 300 ரேஞ்சில வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு, அப்படியே பாருங்க ஃபுல் டவுன்ல வந்திருக்கு இல்லைங்களா? ஃபுல் டவுன்ல வந்துட்டு, இங்க பாருங்க இந்த இடம் தான். அதாவது வந்து இங்க கேண்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண இடம் எங்கன்னா, நம்ம வந்து நெறைய பேர் நீங்க வந்து நம்மளோட கேண்டில் வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து எங்க பர்ச்சேஸ் பண்ணா நம்ம அதுக்கு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதே மாரி கேண்டில் தான் இங்க ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க பாருங்க. நம்ம வந்து இந்த இந்த ஹேமர் கேண்டில்ல வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். எப்படி எந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. சேம் அதே மாரியான ஒரு கேண்டில் வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதே மாரி ஃபுல்லா வந்து ரெட் கலர் மேலேருந்து ஃபுல்லா ரெட் கலர் கேண்டில் வந்துட்டே வந்து, இங்க ஒரு ஹேமர் கேண்டில் மாரி ஒண்ணு ஸ்டார்ட் ஆகிட்டு, அதுக்கு பக்கத்திலேயே பாருங்க ஒரு அப் குடுக்குது பாருங்க. நம்ம ஆக்சுவலா நம்ம இந்த இடத்துல கெஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து இந்த டவுன் அதாவது இந்த ஃபுல் ரெட்க்கு அப்புறம் ஒரு கிரீன் வருது இல்லைங்களா? அந்த இடத்துலயே நம்ம கெஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா வந்து நம்ம அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலா. அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பாருங்க ஃபுல்லா கிரீன் ஆயிட்டே போகுது. நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு ₹2 வந்து நம்மளுக்கு மினிமம் ப்ராஃபிட் போதும் அப்படின்ற மாரி நம்ம கெஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்துலயே வந்து நம்மளுக்கு சேல் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாரி. ஏன்னா வந்து இந்த மாரி டைம்ல வந்து நம்ம வந்து மார்க்கெட் மேல போகும்ன்னு சொல்லிட்டு இது பண்ணி தான் இன்கேஸ் திடீர்னு வந்து லாஸ் ஆவறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால வந்து நம்மளுக்கு வந்து அன்னைக்கு வந்து நம்ம மினிமமா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், போதும் இந்த நம்மளுக்கு வந்து 1000 போதும் அப்படின்ற மாரி நம்ம இது பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கம்மியா தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது வந்து அதில வந்து இன்ட்ராடேவ பொறுத்தவரைக்கும் 20% தான் இது பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த ஷேர் வேல்யூல 20% தான் நம்ம இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணோம். ஓகேங்களா? அதில வந்து சின்ன வேல்யூ தான் இன்வெஸ்ட் பண்ணதால நமக்கு சின்ன ப்ராஃபிட் போதும் 800 போதும் அப்படின்றதால நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ₹2 இன்க்ரீஸ் ஆன உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், கரெக்ட்டா செல் பண்ணிட்டு நம்ம வந்து வெளிய வந்துட்டோம். இந்த மாரி தான் ஒரு இன்ட்ராடே வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு என்னன்னா, நம்ம மினிமம் ப்ராஃபிட் இருந்தாலுமே லாஸ் ஆகாம வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ கன்டினியூவா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நம்ம எப்படி எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் அப்டேட் வந்துட்டே இருக்கும். நீங்களும் வந்து ட்ரேட் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணலாம். ட்ரேடிங் மட்டும் இல்லாம வேற ஃபினான்ஷியல் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இந்த சேனல்ல கவர் பண்றோம். உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருக்கோ அத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.